இப்போ வந்து மாவடு எப்படி போடலான்ற ரெசிபி பார்க்க போகிறோம். வெய்ய காலம் வந்தாலே எல்லாருக்கும் மாவடு ரொம்ப பிடிக்கும். இந்த மாவடு வந்து இப்போ எப்படி நம்ம பண்ணலான்றத ஒரு வீடியோ கேப்பில் பார்க்கலாம். மாவடு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து நல்லா சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியில் உலர்த்தி சுத்தமாக தண்ணி இல்லாதபடி உலர்த்தி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சரியா? இப்போது இதை எப்படி நம்ம வந்து வடுமாங்காயாக போடலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் கடுகு, 1 கப் உப்பு, 100 கிராம் மிளகாய், 1 கிலோ வடுமாங்காய். இது வந்து விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயை 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் விட்டு நாம் இப்படி ஒரு குலுக்கிக்கணும். குலுக்கிண்டு இந்த உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் உப்பு, குலுக்கி விட்டுக்கிறோம். ஒரு கிலோ மாவடுக்கு 100 கிராம் காஞ்ச மிளகாய், 1 கப் கடுகு. இப்போ இது ரெண்டையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். காரம் நிறைய வேணும்னா இன்னொரு 50 கிராம் மிளகாய் நீங்கள் கூட போட்டுக்கலாம். இப்போது நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா அரைஞ்சிடுத்து. இப்போ இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுவோம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதில் குலுக்கி அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ குலுக்கியாச்சு. இதை அப்படியே இன்னும் மூடி வச்சிடணும். 2 நாள் கழித்து தண்ணி விட்டுன்றோம். சுவையான மாவடு ரெடி. இப்போ தண்ணி விட்டுன்னு எடுத்து சுவையான வடுமாங்காய் ரெடி.